தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 25 புதிய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்கின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் பொறுப்பேற்ற பொழுது, முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டார். அவர் 144 வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்தார். 22 வாக்குகள் எதிர்ப்பாக விழுந்தன, 5 வாக்குகள் நடுநிலையாக விழுந்தன. இந்த சூழ்நிலையில் சட்டசபையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார். தற்பொழுது அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. அதிமுகவை சார்ந்த 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. மொத்தம் 25 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. அதில் இளைஞர்கள், முதியோர், பெண்கள் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. திரைத்துறையை சார்ந்தவர்களும் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. இன்றைய தினம் மாலை புதிய அமைச்சரவை பொறுப்பேற்கலாம் என கூறப்படுகிறது. 25 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். கேரளாவிலிருந்து பொறுப்பு ஆளுநர் சென்னை வர உள்ளார். இன்று மாலை தமிழ்நாட்டிற்கு மேலும் 25 அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம் என கூறப்படுகிறது.